ஈசன் அருளால் பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டவள். இதெல்லாம் அவளுக்கு தெரியுமா சாமி? என் பொண்ணு காதம்பரி பத்தி நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதா சாமி? வீரையா, சில வருடங்களுக்கு முன்பு உன்னிடம் கேட்ட கேள்விதான் இப்போதும் கேட்கிறேன். மறந்தாயா வீரையா? உன் மனைவியின் உடலோடு காதம்பரியை எரிக்க பார்த்த நீயா அவளை பற்றி கவலைப்படுகிறாய்? அன்னைக்கே சொன்னனே, புத்தி கெட்டு போய் அப்படி செய்ய துணிச்சேன்னு. நீங்க காப்பாத்திட்டீங்க, வளர்த்துட்ட. இப்போ அந்த பொண்ணுகிட்ட என் உசுரையே கொடுத்து வச்சிருக்கேன் சாமி. காதம்பரி என் பொக்கிஷம். அவ என்ன விட்டு போகக்கூடாது சாமி, போகக்கூடாது. வீரையா, காதம்பரி உனக்கு மட்டுமே சொந்தமான குடுவையில் இருக்கும் தண்ணீர் அல்ல. காதம்பரி இந்த உலகிற்கு உருவான வற்றாத ஜீவநதி. ஆசைக்கு அணை போட்டு தடுக்க நினைக்காதே, அது உன்னால் முடியாது. அவளை விதியின் போக்கிலே விட்டுவிடு. காதம்பரி என்னும் புண்ணிய ஆத்மாவை இந்த பூமியில் தந்த உன்னை மக்கள் இதயத்தில் வைத்து தாங்குவார்கள். இனி நீ பெற்ற மகளால் உனக்கு கிடைக்கப் போகும் புண்ணியம். சென்று வா. வர சாமி. பத்திரமாக சென்று வர வேண்டும். புரிகிறதா? என்ன? ஒன்றுமில்லை தாயே. போ. இளவரசர் வாழ்க! இளவரசர் வாழ்க! மகாராணியார் அவர்களிடம் ஒரு சிறிய விண்ணப்பம். நாளை முதல் பாடசாலையில் மற்ற மாணவர்களுக்கு பாடம் சொல்லித்தரலாமா என்று. ஏன்? அரண்மனையில் தரும் சன்மானம் போதவில்லையோ? அதிகமாகவே கிடைக்கிறது மகாராணியாரே. உங்களிடம் இருப்பதை இந்த ஏழைக்கு தருவதைப் போல என்னிடம் இருப்பதை மற்ற ஏழை குழந்தைகளுக்கு நான் தரப்போகிறேன். என்ன தரப்போகிறேன்? அறிவு செல்வத்தை தரப்போகிறேன். அறிவு செல்வத்தை விற்று பொருளீட்டு பிழைப்பு நடத்தப் போகிறீர்கள் இல்லையா பண்டிதரே? அது அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது மகாராணியாரே. அரண்மனையில் இருந்து வருகின்ற வருமானம் போதிய அளவிற்கு இல்லை என்பதை மறைமுகமாக சொல்கிறார். ஐயோ, அப்படி ஒன்றும் இல்லை மகாராணியாரே. தங்களிடமிருந்து எனக்கு நிறைவாகவே கிடைக்கிறது. சத்தியம், இது சத்தியம். அதனால் இலவசமாக சொல்லித்தரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன்.
நீங்களா? உமக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? என்ன ராஜகுருவே இது? அது வந்து ஆ, பாடிய வாயும் ஆடிய காலும் சும்மா இருக்காத. ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் முடிவெடுத்து விட்டேன் என்கின்ற பெரிய வார்த்தைகளை எல்லாம் இங்கு பேசக்கூடாது. மீறினால் உங்கள் தலை தரையில் விழுந்துவிடும். ஆனால் நீங்கள் எனது மகனின் மதிப்பிற்குரியவராகிவிட்டதால் மன்னிக்கிறேன். பாடசாலையை நடத்தி கொள்ளுங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை. உயர்குடி குழந்தைகளுக்கு மட்டுமே பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மீறினால் உங்கள் உயிருக்கு சமஸ்தானம் பொறுப்பல்ல. இளவரசன் வீரையன் பிள்ளைங்களுக்கு வேலை கொடுத்து உதவி பண்ணினதால காதம்பரியும் சிவனும் இளவரசனுக்கு விசுவாசமா இருக்கிறதா முடிவு பண்ணினாங்க. இளவரசனும் லண்டனுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஒரு 6 வருஷம் கழிச்சு லண்டன்ல இருந்து திரும்பி வந்தாரு. அப்போ என்ன ராஜேஷ், கேமரால ஏதாவது ப்ராப்ளமா? கேமரால எதுவும் ப்ராப்ளம் இல்ல. இவன் தான் கட் சொன்னா, அதான் கட் பண்ணேன். அப்புறம் என்ன வாசு, இவர் என்ன பேசி முடிக்கல? தம்பி, நீங்க சிரிக்கிற அளவுக்கு நான் எதுவும் சொல்லலையே. நீங்க என்னன்னா ஒரு வெட்டியானுக்கு மகளா பிறந்த காதம்பரிக்கு சூப்பரா ஒரு வரலாறை சொல்லி பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க பாத்தீங்களா? இதான் சார் சிறந்த நகைச்சுவை காட்சியா இருக்கு சார். வாசு, அவங்க சொல்றத முதல்ல நாம பதிவு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இவங்க சொல்றது மெய்யா பொய்யான்னு நாம ப்ரூவ் பண்ணுவோம். புரியுதா வாசு? ஐஸ்மதி, இவங்க பொய்க்கு புடவை கட்டி விட்டு அதுக்கு காதம்பரின்னு ஒரு பேரை வேற வச்சிருக்காங்க. ஒரு சிக்கலுக்கு தீர்வு காணணும்னு தான் உங்களை வரவழைச்சோம். நீங்களே இப்படி பேசினா எப்படி? வேற எப்படி சார் பேசுறது? நீங்க சொல்றீங்களே அந்த கதை, அந்த ராஜா ருஷேந்திர பூபதி, அவரோட வாழ்க்கை வேணுமா சரித்திரமா இருந்திருக்கலாம், நம்புறேன், ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு வெட்டியானோட வாழ்க்கை தரித்திரமா தானே சார் இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நீங்க ஒரு பெரிய சரித்திரமா பேசி நிக்கிறீங்களே, அதை எப்படி சார் நாங்க நம்புறது? ஒரு வெட்டியானுக்கு மகளா பிறந்த காதம்பரி சாதிச்சு காட்டினதை தான் இன்னைக்கு நம்ம ஹைலைட் பண்ண போறோம் வாசு. அப்படி என்னதான் சாதிச்சாலா காதம்பரி? ஆயுதம் எடுத்து போராடின விருமனோட வீரம் சாதிக்க முடியல. ராஜகுரு மனைவி குந்தவையோட தந்திரம் சாதிக்க முடியல. காதம்பரி சாபம் விட்டதுதான் சாதனைனா, அந்த சாபத்தால இந்த ஊர் மக்கள் எல்லாம் செத்துட்டுல இருக்கானுங்க. அப்போ அதுக்கு பேர் எப்படி சாதனையாகும்? பாவம். சாரி சார், உங்களை கோவப்படுத்தணுங்கிறது வாசுவோட நோக்கம் கிடையாது சார். முதல்ல நாங்க தெளிவா இருந்தா தானே மக்களுக்கு இந்த ப்ரோக்ராம தெளிவா சொல்ல முடியும். அந்த அர்த்தத்துல தான் வாசு அப்படி பேசுறான். அப்போ நான் சொல்றத நீங்க யாரும் நம்பல, அப்படிதானே? ஆமா, நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஆதாரம் வேணும் சார். இருந்தா சொல்லுங்க, நம்புறோம். இருக்கு தம்பி, ஆதாரம் நிறைய இருக்கு. தம்பி, நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த அம்மா தான் ஆதாரம். இவங்களா? ஆமா. ராஜேஷ், சீக்கிரம் வாங்க, பிரபா, வா. கேமரா எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க, இங்க வை, இங்க வை, இங்க வை கேமரா, இங்க வை. ஹாய் அம்மா. இல்ல இல்ல, இங்க தான். யார் சீக்கிரம் நீங்களா? வை. என்ன விஷயம்? என்ன பண்றீங்க? மை நேம் இஸ் வாசு. நாங்க மெய்யா பொய்யா நிகழ்ச்சியில இருந்து உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோமா. நியூவா ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்கன்னு மிஸ்டர் ஜெயராமன் எங்க கிட்ட சொன்னாரு. என்னடா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. நானே என் புள்ளைய இழந்து நிம்மதியை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என் கஷ்டத்தை எல்லாம் பணமாக்க பாக்குறீங்களா? பெத்த புள்ள உசுறு என் கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா போன அந்த கொடுமைய நாங்க பார்த்தோம். அத நீ அனுபவிச்சாதான் அந்த வேதனை உனக்கு புரியும். அம்மா அம்மா அம்மா
கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நாங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. பார்த்து வளர்த்தோமா என் குழந்தைய. யார் செஞ்ச வேலையோ பணம் கொடுத்து மாதிரி வளர்ந்த என் குழந்தைய 10 வயசுலயே பறி கொடுத்துட்டோம். அம்மா, இவ்வளவு கொடுமையான மன கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியே வரணும். அதுக்கான மனதைரியத்தை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா அம்மா, எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் புரியலம்மா. 10 வயசுல உள்ள குழந்தைங்க எல்லாம் செத்து போறதா சொல்றீங்க, நம்பவும் செய்றீங்க. ஆனா எப்படி இருந்தா எங்களுக்கு தெரியலம்மா. உயிரை எடுக்க வர்ற யமன் எந்த ரூபத்துல வருவான்னு யாருக்குமே தெரியாதுமா. ஆனா என் புள்ள உயிரை எடுக்க வந்த யமன் ஒரு கழுகு ரூபத்துல வந்துச்சு. உடம்பெல்லாம் நடுங்குதும்மா, நடுங்குது. வாங்கம்மா, உள்ள வாங்க. இந்தாங்க. என்ன சார் இது? ஓலைச்சுவடி. ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன்ல, இதோ ஆதாரம். ஒரு பழஞ்ச மாட்டு தொழுவத்துக்கு கூட்டின்னு வந்து ஒரு வெக்கப்போருக்குள்ளேருந்து 4-5 காஞ்ச ஓலையை எடுத்துட்டு இதுதான் ஆதாரம்னா நாங்கள் எப்படி சார் நம்புறது? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்கெல்லாம் எழுதின தேவாரமும் திருவாசகமும் சிதம்பரத்துல ஏதோ ஒரு கடங்குல செல்லரிச்சு கரையாரிச்சு கிடந்தது. ராஜராஜ சோழன் தான் அதெல்லாம் மீட்டு 12 திருமுறைகளை முறைப்படுத்தி எல்லா சிவன் கோயிலும் ஒலிக்கிற மாதிரி ஓதுவார்களை நியமிச்சான். இன்னி வரைக்கும் எல்லா சிவன் கோயில்களையும் தேவாரமும் திருவாசகமும் ஓதிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கேயோ சிதம்பரத்துல கடங்குல கடந்த ஒண்ணு இன்னைக்கு பொக்கிஷமா மாறலையா? ராஜராஜ சோழன் கண்டுபிடிச்சது இன்னைக்கு வரலாறு உருமாறலையா? அதே மாதிரி தான் இதுவும் பொக்கிஷம், வரலாறு. இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி காதம்பரியோட பிறப்பு, அவளோட வளர்ப்பு, அவ வாழ்ந்த விதம், அவளுடைய மரணம், இது எல்லாத்தையும் அவ வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த ஒருத்தர் எழுதினதுதான் இந்த ஓலைச்சுவடி. நான் சொல்றது பொய் இல்ல தம்பி, உண்மை. படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் காதம்பரி எப்படி தெய்வமானாங்க. உங்க விஞ்ஞானத்து மூலமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்றேன். கடலுக்கு அடியில் இருக்கிற அபூர்வமான கல்லை கூட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்றேன். அதுபோல இந்த ஓலைச்சுவடியோடைய உண்மையான வயசு, தன்மை அத்தனையும் உங்க விஞ்ஞானத்து மூலமா கண்டுபிடிச்சிருவே இல்லையா? கண்டுபிடிச்சிடலாம். கார்பன் டேட்டிங் முறையில் இந்த ஓலைச்சுவடியோட வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதில் எழுதி இருக்கிறது உண்மையா பொய்யான்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். வணக்கம் டிடிவி. ஹலோ, நான் மெய்யா பொய்யா நிகழ்ச்சியோட டைரக்டர் வாசு பேசுகிறேங்க.
சார் வணக்கம் சார், நான் தான் கணேஷ் பேசுகிறேன் சார். கணேஷ் கொஞ்சம் கிரியேட்டிவ் கிட்ட ஃபோனை கொடுங்க கணேஷ். சார் உங்கள்கிட்ட எந்த தகவல் வரலன்னு சார் ரொம்ப கடுப்பாக இருக்கார் சார். நாங்கள் படுற அவஸ்தை கடவுளுக்கு தான் தெரியும். சரி கணேஷ், நான் இப்போ ஒரு ஓலைச்சுவடியை பார்சல் அனுப்பிச்சிருக்கேன். அது ரொம்ப பழசு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார். சேனல் மூலிமா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த ஓலைச்சுவடியோட உண்மையான தன்மை என்னன்னு விசாரிச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓலைச்சுவடின்னு ஒரு ரிப்போர்ட் வாங்கணும். உடனே பண்ணிடுறேன் சார். நம்ம ஞானவந்தன் சார்ப்பா, வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. சார் இப்பதான் சார் உங்களை பத்தி பேசிட்டு வரோம். எப்படி சார் இருக்கீங்க? உங்களை தேடி நான் வரக்கூடாதியா, என்ன தேடி நீங்க தான் வரணும். காத்தாளுபுரம் மர்மம்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அனுப்பி வச்சா போனதோட சரி, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நான் உங்களை தேடி வர வேண்டியது இருக்கியா? வண்டியில இருங்க, வண்டியில இருங்க. சார் எங்க மேல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது சார். இங்க நிறைய குழப்பம் நடக்குது சார். எது நடந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுமியா. உங்களோட பிரச்சனைகளுக்கும் பாதுகாப்புக்கும் நாங்க தானே பொறுப்பு. சார் தயவு செஞ்சு எங்களை தப்பு சொல்லாதீங்க. நாங்கள் வழக்கம் போல டெடிகேஷனோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய அர்ப்பணிப்பு. இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணியோட சொல்லாத. நீ அர்ப்பணிப்பை பத்தி பேசாத. சே, உங்களெல்லாம் நல்ல டீம்னு சொன்ன மாதிரி என்ன சொல்லுமியா. ஃபுட்டேஜ் வரும்னு சேனலில் உட்காந்து ஏமாந்து போய் தான் உங்களை தேடி இங்கே வந்திருக்கேன். ஏன் ஃபுட்டேஜ் அனுப்பல? வாசு, நீ டைரக்டர் தானே, வாயத்தரத்தை சொல்லியா. நான் ஷூட் பண்ணும் போதெல்லாம் இது ஏன்டா எடுக்கிற அது ஏன்டா எடுக்கிறேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டீங்களே, எங்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கல்ல. இப்போ சார் கேட்குறாரு, பதில் சொல்றது. யோ என்ன ஏன்ப்பா கோர்த்து விட்ற? நீ தேவையில்லாதெல்லாம் ஷூட் பண்ண, அது வேணான்னு சொன்ன, அது ஏன் தப்பா? யோ இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்க? இந்த காத்தாலபுரத்தில் 10 வயசு பசங்களாம் ஏதோ சாபத்தில் செத்து போயிடறான்னு தகவல் வந்துச்சு. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். யார் நீங்களா? யார் நீங்களா? யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? ஓ, அப்பாவை பார்க்க வந்தீங்களா? அப்பாவை பார்க்க வந்தா வரவேற்பு அறையில இருக்கணும். யாரை கேட்டு இந்த அறைக்குள்ள வந்தீங்க? ஆயுஷ்மதி, துளசி. துளசியா? ராஜகுருவோட பொண்ணுடா. அக்கா என்ன ஆச்சுக்கா உங்களுக்கு? ராஜகுரு பொண்ணு? ஐஸ்வதி எழுந்துரு. ஐஸ்வதி, ஐஸ்வதி என்னாச்சு? ஹரி ஓகே? என்ன ஐஸ்வதி? வாசு, ஏமா என்னம்மா ஆச்சு உனக்கு? கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? என்ன ஆச்சு உனக்கு? என்ன சார்? நான் பார்த்தேன். நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? துளசின்னு. நான் துளசி. துளசியா? என்னம்மா பேசுற? ஆமாண்ணே, நான் இந்த ஜென்மம் ஏன் எடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் பெருமனை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக என்ன கொன்னுட்டாங்கண்ணே. வாசு, 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 என்ன பண்ணாங்க தெரியுமா வாசு? அந்த கஜேந்திர வர்மா இருக்கான்ல, அவன் என் கழுத்தை அறுத்து கொன்னுட்டான். அம்மாண்ணே, அம்மாண்ணே. அம்மாதாம்மா. சரி சரி சரி, நீ ஆயுஷ்மதிமா? ஆயுஷ்மதி கண்ணத்தோட வா வா. ஹலோ, என்ன ஞானம், நீ அவங்கள மாதிரி காணாம போயிட்டியா? என்னையா அந்த வீணா போன கும்பலை கண்டுபிடிச்சியா இல்லையா? பொறுமை பொறுமை, ஏன் டென்ஷன் ஆகுற? நான் அவங்களோட பேசிட்டு இருக்கேன்.
எதுக்கு பேசிட்டே இருக்க? அங்கேயே செட்டில்மெண்ட் பண்ணி சீட்டை கழிச்சு அனுப்பு. இந்த வாரம் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு டேப் அனுப்பலன்னு சொன்னா மானமே போயிடும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? ஏன் கோவப்படுற? அருமையான விசுவல்ஸ் வச்சிருக்காங்க, அருமையான விஷயத்தை ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க, அருமையான ஃபுட்டேஜ் வச்சிருக்காங்க. சரிப்பா, டேப்பை அங்கேயே வச்சிருந்தா எப்படி டெலிகாஸ்ட் பண்ண முடியும்? இதில் என்ன சுவாரஸ்யம்னா அவங்கக்கிட்ட அருமையான ஃபுட்டேஜ் இருக்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியல. ஆனால் இதை மட்டும் நாம் டெலிகாஸ்ட் பண்ணால் மெய்யா பொய்யா நிகழ்ச்சியோட ரேட்டிங் எங்கேயோ போயிடும். கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. டேப்பை சீக்கிரம் அனுப்பிவிடியா? நான் சொல்கிறத நீ ஒரு புறமா மாதிரி ரெடி பண்ணிடு. சொல்லு. மெய்யா பொய்யா நிகழ்ச்சி தொகுப்பாளினி ஆயுஷ்மதி 200 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ராஜ குடும்பத்து பெண் துளசியா. இதுதான் தலைப்பு. என்னப்பா சொல்ற நீ? இதுதான் காத்தாள்புரம் மர்மம் எபிசோட்ல வரப்போற முதல் எபிசோட். சரி, நான் ஃபுட்டேஜில் அனுப்பி வைக்கிறேன், நீ ரெடியா இரு. பாண்டியா, சந்தேகமே இல்லை, அந்த கேமரா டீமை ஃபாலோ பண்ணு. யாரு எங்க இருந்து வந்தானுங்க? என்ன அது? நம்ம வேனை மறிக்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க. இது வேனை மறிக்கிறாங்களா? வாய்ப்பே இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊருக்குள்ள இருக்கிறது மொத்தம் 4 பேர். ஒருத்தர் சங்கர நாராயண, ஒருத்தர் ஜெயராம, ஒருத்தர் முத்துராமலிங்கம், இன்னொருத்தர் ஐயர் இருக்காரு. அவருக்கு கண்ணே தெரியாது, காது கேட்குமான்னு எனக்கு தெரியாது. அட என்னையா, வேட்டியை மடிச்சு கட்டிட்டு மனித சோறு மாதிரி நிற்கிறாங்க. யார்ல நீ? அதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? நீ யாரியா? எங்க ஊர்ல வந்து என்ன யாருன்னு கேக்குறியா? பாப்போம்யா, இந்த இடத்த எப்படி கடக்குறன்னு பாப்போம். ஏ வாசு, என்னையா நடந்துச்சு? அடிச்சிட்டானுங்க சார். யாரையா அவனுங்க? இதுதான் சார் நான் அங்க கேட்டேன். ஓங்கி விட்டானுங்க சார். லெஃப்ட் காதே கேட்க மாட்டேது சார். வம்புக்கு இழுக்கிற மாதிரியே நிற்கிறாங்களேயா சார். 3 வாரமா இந்த காத்தாளபுரம் கிராமத்துல சுத்தி வந்துட்டு இருக்கிறோம் சார். இத்தனை பேர் நான் மொத்தமா பார்த்ததே கிடையாது சார். யோ, ஆளே இல்லாத ஊர் எங்க இருக்காயா? சார், இத்தனை நாளா இவனுங்களாம் எங்க இருந்தானுங்கன்னே தெரியல சார். வாசு, ஊருன்னு சொன்னா கொஞ்சம் வீடுங்க இருக்கத்தான் செய்யும். வீடுங்க இருந்தா ஜனங்க இருக்கத்தான் செய்வாங்க. அதுக்கு பேர் தான் ஊரு. நாங்க இந்த காத்தாளபுரத்து கிராமத்துக்கு வந்தப்ப அங்கங்க சில கிளறு கட்டுங்க தான் சார் இருந்தது. சொன்னா நம்ப மாட்டீங்க சார். பேய் அடிச்ச ஊருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தது சார். பொம்பளைங்க எல்லாம் தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வரும்போதே ஏதோ இழவு வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது சார். ஆம்பளைங்க கண்ணுல எல்லாம் பயம்தான் சார் தெரிஞ்சது. போன வீடு, காஞ்சு போன காடு, எப்பா பார்க்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்தது சார். இந்த மாதிரி ஆளுங்களை ஒரு பயல கூட நாங்க பார்த்ததே இல்லை சார். என்ன மாப்பிள்ளை இருக்கு? வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீரு. நம்ம ஊர்ல வந்து நின்றுக்கிட்டு என்ன யாருன்னு கேக்குறான். அப்படியா? யாரு? அங்க வண்டிக்குள்ள உட்காந்துருக்கான். ஏய், இங்க வா. வாசு, இறங்கு, என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம் சார். சார், நீங்க யாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. என்ன நக்கலா? 3x2 6 ஸ்டார் குத்தி இருக்கிறேன், பேச்சு குத்தி இருக்கிறேன். ஏ ராமமூர்த்தி, ராமமூர்த்தின்னு நேம் போர்டு வேற குத்தி இருக்கிறேன். பெல்ட்டை பாத்தியா? கவர்மெண்ட் கொடுத்தது. சார், நீங்க காவல்துறை அதிகாரின்னு தெரியுது, ஆனா நீங்க எந்த பதவியில் இருக்கீங்கன்னு கேட்டேன். இன்ஸ்பெக்டர்.
நாங்கள் ஊடகம் மீடியா சார், டிடிவி சேனல். அப்படி தமிழை விளக்கமா சொல்ல வேண்டியது தானே? அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஏதோ லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருக்க. இங்க எதுக்கு வந்த? சார் அது வந்து இந்த ஊர்ல ஒரு பொண்ணு. நான் சொல்லிக்கிறேன் சார். இந்த ஊரில் திருவிழான்னு சொன்னாங்க, அதை கவர் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். இங்கே திருவிழான்னு உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் இந்த ஊர் தலைவர்கிட்ட பேசி அனுமதி கடிதம் வாங்கியிருக்கோம் சார். என்னென்ன பெர்மிஷன் லெட்ரு இந்தாங்க. யோ, இப்படி புரியுற மாதிரி பெர்மிஷன் லெட்டர்னு அழகா தமிழ்ல விளக்கமா சொல்ல வேண்டியது தானே? அதை விட்டுவிட்டு ஆமா தலைவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு, நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. புரியுங்க, தலைவரை பார்த்தாச்சா? இல்லை சார், இப்போதான் போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள வீடு கட்டிட்டாங்களா? ஆமாம். டேய், வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு நடு ரோட்ல நிக்காதீங்கடா, வர்றவங்க தப்பா நினைப்பாங்கல்ல. இறக்குங்கடா. நீங்க போங்க சார். சரி சார், வா வா சார். எசகே போங்க போங்க போங்க, வண்டியில இருங்க போங்க. ஊனா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருங்கடா. மீடியா வண்டிடா, போங்கடா. ஒன்றும் செய்ய மாட்டாங்கடா, போங்கடா போங்கடா. டேய் சரிங்க சார், வாங்கப்பா போலாம். நமக்கு தெரியாம ஊருக்குள்ள வந்துட முடியுமா சார்? நம்ம பசங்களாம் ரொம்ப நல்ல பசங்க, ஆனா ஜாலி பீப்புள்ஸ். பழகி பார்த்தீங்கன்னா குற்றால அருவி மாதிரி சந்தோஷம் கொட்டும். போங்க போங்க போங்க. யோ, எங்கேயா வரீங்க? நான் கூப்பிட்டேனா? கூப்பிடுவேன், ஆளுங்களையும் மூஞ்சியும் பாரு. சார் இவர் யாருன்னே தெரியல சார். இவரை நான் இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன். இன்னைக்கு தான் பார்க்குறியா? அதுவும் இப்போதான் சார் நான் பார்க்குறேன். யோ, நீங்கள் ஊருக்குள்ளே வந்த அன்னைக்கு முதல்ல நீங்கள் பார்க்கலையா வர? சார் இந்த ஊருக்குள்ள ஆள் நடமாட்டமே நான் இப்போதான் சார் பார்க்குறேன். என்னையா கேணத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? சார் கேணத்தனமா? ஊரே பீதியை கிளப்புது சார். கூப்பிடுறாங்க, வா. போ போ, பயப்படாம போ. கூப்பிடுற தோரணையே சரியில்லை சார். என்ன மாமா, சௌக்கியமா? என்னது மாமாவா? ஐயா நீங்க யாருங்க ஐயா? அதான் மாமான்னு கூப்பிடுறேன்ல. சரிங்க மாப்பிள்ள. என் மாமனார் இந்த ஊருக்குள்ள எப்ப வந்தாருன்னு எனக்கே தெரியல. என்ன நரம்பு தளர்ச்சியா? கை கால்லாம் ஆடுது சார். போ போ. அண்ணே நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? குழந்தைங்களும் நல்லா படிக்கிறாங்களா? அவனா நீ? கிளம்பு. அண்ணே, ஐ எம் ராஜேஷ், கேமராமேன். நான் சீவரமேன். சரிங்கண்ணா, சரிங்க. பார்க்கறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. பேர் என்ன? நாலு கண்ணா? இல்லப்பா, ஞானவேந்தன். எல்லாம் ஒண்ணுதான். போ போ. வணக்கம். அடடா. வணக்கம் சார். வாங்க. எப்படியா இருக்க? யோ, 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஐயா பார்த்தோம். அதுக்குள்ள மறந்துட்டியா? வா. சரி சரி, வா உட்காருங்க சார். சார் நீங்க? நான் தான் ஈகே அரசு. லெட்டர் அனுப்பியிருந்தீங்களே, கையெழுத்து கூட போட்டு அனுப்புனேன். ஆமாம் ஆமாம், ஞாபகம். யோ, நீ என்ன இப்படி குறுகுறுன்னு பாக்குற? மறந்துட்டியா? வந்த அன்னைக்கு நம்ம வீட்டுல விருந்து சாப்பிட்டிய? கோழிக்கறியோட லெக் பீஸ குமுர்னி ஐயா. ஆமா சார், ஆமா சார். லெக் பீஸா? யாரா இவரு? இந்த ஊர்ல என்ன சார் நடக்குது? அதுக்குள்ள மறந்துட்டாங்க பாருங்க. சார்,
இவங்கெல்லாம் நம்ம பூர்வீக வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. யோ எடுத்து சொல்லியா? ஆமாம் சார், ஆமாம் சார். இவன் பழைய ஆளாக போயிட்டான். நீங்கள் முத இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. மத்தியானம் நம்ம வீட்டில் தான் சாப்பிட்ணும். யோ விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியா? தலைவருக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டா போதுமே, நல்ல சாப்பாடு போடாம விட மாட்டாரே. எப்பா 4 நாட்டுக்கோழியை வெட்டுங்கப்பா. சார் மொத்தம் 120 கடவுளுங்க இருக்காங்க. அவங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லை சார். மன்னிக்கணும், என் உசுரை காப்பாத்தணும்னா நான் இப்படி தான் பேசி ஆகணும். மற்ற எந்த ஒரு விஷயம் பேசுறதா இருந்தாலும் அதுக்கு இந்த இடம் உகந்ததில்லை. முத்துராமலிங்கம் சென்னையில் உங்களை பார்த்தாரா? உங்ககிட்ட பேசினாரா? ஆமாம் பேசினாரு. முத்துராமலிங்கத்தை சென்னைக்கு அனுப்பி உங்களை இங்கே வர வச்சதே நான் தான். அதே சமயம் எதுக்காக உங்களை இங்கே வர வச்சேன்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த ஊர்க்காரங்க யார் உங்களை கேட்டாலும் கோயில் திருவிழாவுக்கு வந்ததா தான் நீங்கள் சொல்லணும். தப்பி தவறி காதம்பரி அப்படிங்கிற பேரை கூட நீங்கள் உச்சரிக்க கூடாது. அப்படி மீறி உச்சரிச்சா உங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் தரேன். நம்ம மேலே கை வச்சான்னா அடிச்சவங்க தான் என் வலிக்கும். நீங்கள் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா உண்மை எது பொய் எதுன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கோம். ஆனால் உண்மையை நாம் போராடித்தான் நிரூபிக்கணும். உண்மையை போராடித்தான் நிரூபிக்கணும்னு சொல்கிறீங்களே, எதை பற்றின உண்மையை? காதம்பரி பற்றின உண்மையாவா? ஆமாம். ஓஹோ, இந்த ஊருக்குள்ளே வரப்போ யார் கேட்டாலும் கோயில் திருவிழாவுக்கு தான் வந்தோம்னு சொல்லணும்னு சொன்னீங்களே, எந்த கோயில் திருவிழா? ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. கேக்குதாயா? கேக்குதுண்ணே. அருள்மிகு அன்னை ராணி மங்களேஸ்வரி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா முதல் பூஜையை துவக்கி வைப்பவர் மக்கள் தொண்டர் கொடைவள்ளல் திரு இரும்பொறை அவர்கள். அழைப்பு விடுப்பவர் ஈகை அரசு தலைவர் காத்தாள்புரம் ஊராட்சி. இவங்க 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 இந்த ராணி உங்களுக்கு சாமியா? தீய சக்தி அழிக்க தெய்வ சக்தியால தான் முடியும்னு நீ தானமா சொன்ன. ஆனா எங்க ஊர்ல தீய சக்தியை தெய்வமா காட்சி அளிக்க போகுது. இதை நாங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எங்களை யார் காப்பாத்த போறாங்க? இந்த ராணிய சாமியா கும்பிட்டுட்டா இந்த ஊர்ல உள்ள பாவங்கள்லாம் தீர்ந்துடுமா? இந்த ராணிய பத்தி தெரியாதது உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இந்த ராணியும் இந்த ராணியோட புருஷ ராஜ ருஷேந்திர பூபதியும் ஏன் விருமனை எதிர்த்து போருக்கு போகும்போது கோயில்ல 6 கால பூஜை பண்ண பத்தாது, 24 மணி நேரமும் பூஜை பண்ணணும்னு சொல்லி சாமியே அவமானப்படுத்தி மதிக்காதவ இந்த ராணி மங்களேஸ்வரி. அது மட்டும் இல்ல, உங்க முப்பாட்டன் ஏன் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட முப்பாட்டனுங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க. வெள்ளக்காரங்களுக்கு சலாம் போடுறதுக்காக முப்பாட்டனுங்க எல்லாரையும் அடிமையா வெள்ளக்காரங்களுக்கு வித்தாங்க இந்த ராணியும் ராணியோட புருஷனும். ஐஷ்மதி கொஞ்ச நேரம் பேசாம. ஏராமா இந்த அம்மா என்ன பேசுது? நம்ம ராணியை பத்தி தப்பா பேசுற மாதிரிலாம் கேக்குது. ராணியை பத்தி தப்பா பேசிட்டாவா இந்த ஊரு விட்டு போயிடுவாளா? ஐயா, ராணியை பத்தி யாராவது தப்பா பேசுவாங்களா ஐயா? இந்த ஊரை காப்பாத்த போறது எங்க ராணி. ராணி மங்களேஸ்வரி வாழ்க! ராணி மங்களேஸ்வரி வாழ்க! ராணி மங்களேஸ்வரி வாழ்க! ராணி மங்களேஸ்வரி வாழ்க! கொஞ்சம் பார்த்து நடக்க சொல்லு.
சரி சரி பேசிக்கலாம்ப்பா. போங்கப்பா, போங்க 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 போங்க. ஏ ஜெயராமா, அந்த பிள்ளைய பார்த்து பேச சொல்லு, இல்லைன்னா பொட்டலம் போட்டுருவோம். ஐஸ்மதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, கூட வா வா. எப்படிங்க உங்க ஊர்க்காரங்களால இதெல்லாம் முடியுது? ராணி மங்களேஸ்வரிய போய் குலதெய்வம்னு சொல்றாங்க, கோயில் கட்ட போறேன்னு சொல்றாங்க, தெருவுக்கு தெருவு போஸ்ட் அடிச்சு வேற ஒட்டி வச்சிருக்காங்க. கேட்டா என்ன வெட்டுறதுக்கு ஒரு கூட்டமே வருது. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க உங்களால சும்மா இருக்க முடியுது? ஒரு காலத்துல இந்த காத்தாள்புரத்துல உங்களுக்கு யார் குலதெய்வம்னு கேட்டா காதம்பரின்னு தாமா சொல்லுவாங்க. காதம்பரியை வழிபடுறதுக்கு ஒரு கோவிலே இருந்துச்சுமா. வருஷா வருஷம் கொடத்திருவிழா அமோகமா நடக்கும். காதம்பரி எங்களுக்கு குலதெய்வமா இருந்த காலத்துல இந்த ஊர்ல அமைதி, நிம்மதி, சந்தோஷம், எல்லாத்துக்கும் மேல ஒத்துமை எல்லாம் இருந்துச்சுமா. அக்கம் பக்கத்து கிராமத்துக்காரங்கள்லாம் எங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. வாழ்ந்தா உங்க காத்தாள்புரத்துல வாழணும்டான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு கொடுத்தவமா எங்க அம்மா காதம்பரி. போச்சுமா, எல்லாம் போச்சுமா. அழிச்சிட்டாங்க. குலதெய்வம் கோயிலையும் இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டாங்களா? யாரு? அதான் தெருவுக்கு தெரு போஸ்டர் அடிச்சு வச்சிருக்காங்களே, மங்களேஸ்வரிக்கு கோயில் கட்டணும்னு சொல்லி. அவங்கதான். மங்களேஸ்வரியை பத்தி நீ கேட்டதுக்கு உன்னை வெட்டணும்னு வந்தாங்களே, அவங்கதான்மா. ஊரே ஒருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு. யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு? யார் அவங்க? என்ன பாட்டி, எப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன்னா. சரி சரி, கொஞ்சம் அடி விடு. உங்க பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன? வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? அடி ஐயா, என் படிப்புக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்து. ரொம்ப நன்றி ஐயா. உதவி கேட்டு வந்திருக்காங்கம்மா. அவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து செய். சரிங்க, நான் வரேன். இருங்க இருங்க, அதான் அவர் சொல்லிட்டாருல்ல, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு சொல்லுங்க, அதெல்லாம் நானே பார்த்து செஞ்சு முடிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, ஆபீஸ்ல உட்காந்து பேசலாம் வாங்க. மங்களேஸ்வரி பரம்பரையில வந்த 7வது தலைமுறைமா இந்த இரும்புரை. ஊரே அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவனை எதிர்த்து எங்களாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை அழிச்சிருவாம்மா. கொஞ்ச நேரம் முன்னாடி நீ சொன்னியே, நாங்க டிவிக்காரங்க, எங்களாலெல்லாம் இதுக்கு தீர்வு சொல்ல முடியாதுன்னு. இது ஒரு நிகழ்ச்சி அவனை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் காட்டலாம். நீ அது எங்களுக்கும் தெரியுமா, உங்களால தீர்வு சொல்ல முடியாதுன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் இங்க நடக்கிற அநியாயத்தெல்லாம் உலகத்துக்கு எடுத்துட்டு போய் சொல்லுவீங்கல்ல. ஒரு உண்மையை அழிக்கிறாங்க, பொய்யை எழுப்புறாங்கிறத உலகத்துக்கு எடுத்துட்டு போய் சொல்லுவீங்கல்ல. அதுக்காக தான் உங்களை இங்க வரவழைச்சோம். ஆனா நானே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம்மா. நீயும் எங்க ஊர் வரலாறுல சம்பந்தப்பட்டுட்ட. வெளியே காமிச்சிடாதம்மா, கருவறுத்துருவான் அந்த இரும்புற. உன்னால சாதாரணமா இந்த ஊருக்குள்ள வர முடியும்னு நினைச்சியா, இல்ல எங்களாலதான் உன்னை இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வர முடியும்னு நினைச்சியா? முடியாதுமா, முடியாது. அந்த இரும்புற கூட்டத்துல ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் எங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே இருக்காரு. அவருடைய தயவுல தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க நடக்கிற அநியாயத்தையும் கொடுமையையும் பார்த்து கோவப்பட்டுறாத, உணர்ச்சி வசப்பட்டுறாத.
எதையும் வெளியில காமிச்சுக்காத. இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற வரைக்கும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கம்மா. அதுதாம்மா நீ எங்களுக்கு செய்யற பெரிய உதவி.